நம்ம பெட்ஸ் எல்லாம் காமனாக ஃபேஸ் பண்ணுறது எந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இயர் இன்ஃபெக்ஷன் தாங்க. நம்ம வந்து குளிப்பாட்டும் போது அதுக்குள்ளே தண்ணி போனாலும் நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. பெட்ஸு கூட வந்து காதெல்லாம் க்ளீன் பண்ணோமா நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். நீங்கள் எப்போல்லாம் வந்து குளிப்பாட்டுறீங்களோ இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு காட்டன் வச்சு நீங்கள் வைப் பண்ணி விடலாம். அதனால் என்ன சைடு எஃபெக்ட் ஆகும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டாக் பார்த்திங்கன்னா எப்பவுமே தலையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க, ஷேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறதுனா அந்த இடத்துல ரெட் ரெட்டாக ஆகும் உங்களுக்கு அந்த காதுக்குள்ளே. அப்புறம் வேக்ஸ் மாதிரி ஒன்று வரும் ப்ரௌனாக, அது ரொம்ப உங்களுக்கு ஸ்மெல்லும் அடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ரொம்ப ஓவராக இருக்குது, அது வந்துட்டே இருக்குது, அந்த இடத்துல வேக்ஸ் வந்துட்டே இருக்குன்னா இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்னால கூட உங்களுக்கு காதில் அந்த மாதிரி சிம்டம் தெரியும். அதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட வேணாம். உடனே இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் செக்கப் பண்ணுங்கள். அதை அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா காது கேட்காம போகும், நர்வ்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்கள க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள்.